வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரான்ஸில் நம்ம பழனியிலேருந்து போய் தற்காப்பு கலையும் யோகாவையும் சொல்லி கொடுத்த ஒரு அரிய நிகழ்வை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ யார் போனாங்க, இதெல்லாம் எங்கே நடந்தது, இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். நம்ம ஊருக்குள்ளே, நம்ம மாநிலத்துக்குள்ளே இவ்வளவு சாதனைகளை பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களான்னு ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஸோ தொடர்ந்து இந்த பதிவில் அப்படியே பயணிங்க. மாமல்லபுரத்தை தலைமையகமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கிற சர்வதேச மஞ்சூரியன் குங்ஃபு தற்காப்பு கலையின் தலைவருமான சிபு மல்லையா CS சத்யா அவர்களுக்கும் செயலாளர் அசோக்குமார் அவர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். திண்டுக்கல் மாவட்ட பழனிக்கு பக்கத்தில் இருக்க நாகூரை சேர்ந்த ஹத யோகா மாஸ்டர் பிரகாஷ் அவர்கள் தான் வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு யோகா பயிற்சி கொடுத்துருக்காருங்க. இவர் வந்து ஏற்கனவே நம்ம PRG ஸ்கூலில் வந்து உணவே மருந்து மனிதா திருந்துங்கிற ஒரு பெரிய திருவிழாவில் போய் நம்ம அங்கே ஒரு விளாக் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா யோகா கற்றுக்கிட்டு இருக்கிற மாணவ மாணவிகள் ஆணி படுக்கை மேலேயே வந்து யோகா பண்ணி ஒரு உலக சாதனை பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க தான் தெரியும். ஸோ அந்த யோகா மாணவர்களுடைய ஆசிரியர் தான் இந்த பிரகாஷ் ஐயா அவர்கள். ஸோ அவர் தான் வந்து இப்போ பிரான்ஸுக்கு போயிருக்காரு. அவர் கூட பயணித்த இன்னொரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்பாக்கம் அனுபுரத்தை சேர்ந்த சந்தோஷ் அவர்கள் வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு தற்காப்பு கலைகளான மஞ்சூரியன் குங்ஃபு தற்காப்பு கலை, தெக்கன் களரி, சிலம்பம் இதையெல்லாம் வந்து அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தற்காப்பு கலை மற்றும் யோகா பயிற்சி சொல்லி கொடுத்த நிகழ்ச்சி வந்து பிரான்ஸ் பெவரி பித்து நகர்ல மாஸ்டர் சிபு மேத்யூ அவர்களோட தலைமையில சிறப்பா நடைபெற்றதுங்க. இந்தியாவில் சிறப்பா இயங்கிட்டு வரக்கூடிய சர்வதேச மஞ்சூரியன் குங்ஃபு அமைப்பு மற்றும் பதஞ்சலி ஹத யோகா இவங்க 2 பேரும் இணைந்து தான் இந்த பிரெஞ்சு மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்பை நடத்தியிருக்கிறாங்க. இந்த பயிற்சி முகாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 22 28 வரைக்கும் நடந்ததுங்க. இதில் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் யோகா மற்றும் நம்ம தற்காப்பு கலையில் கற்றுக்கிட்டு சந்தோஷ் மாஸ்டர் மற்றும் நம்ம யோகா மாஸ்டர் பிரகாஷ் சார்கிட்ட இதை பயிற்சி பெற்று பலன் பெற்றாங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய 2 நாடுகளுக்கு நடுவில் ஒரு கலாச்சார பிணைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம நாட்டுக்கு முக்கியமாக நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கும் ஒரு அரிய நிகழ்வாக இது வந்து நடந்திருக்கு. ஸோ அங்கே பயிற்சிக்கு பிரான்ஸ் நாட்டிலேருந்து பயிற்சிக்கு வந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்து இந்த யோகா மற்றும் நம்ம பாரம்பரிய தற்காப்பு கலைகளை கற்றுக்கிட்டு இது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே கற்றுக்கிட்டு இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு போய் வெளியில் வந்து இந்த மாதிரி நாங்கள் என்ன நல்லா கற்றுக்கிட்டோம், எப்படி ஃபீல் பண்ணோங்கிற அந்த அனுபவத்தை சொன்னதை கேட்டு வெளியில் இருக்க இளைஞர்கள் நாங்கள் எப்போ வந்து இதை கற்றுக்கலாம், எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க சிபு மேத்யூ மாஸ்டர். அதனால் வருஷம் ஒரு தடவை இந்த மாதிரியான ஒரு செஷன் ட்ரைனிங் வந்து நம்ம ஃப்ரான்ஸில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து போய் ஃப்ரான்ஸில் இப்படி நம்ம நாட்டுடைய கலைகளை கற்பிக்கிறத நியூஸில் பார்த்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் பெல்ஜியத்திலேருந்து கான்டாக்ட் பண்ணி எங்கள் நாடுகளுக்கும் நீங்கள் வந்து இதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அவங்களும் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஒரு வரவேற்பு, இதுக்கான ஒரு எக்ஸ்போசர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இப்போ கிடச்சிருக்குங்க. நம்ம நாட்டுடைய பாரம்பரிய கலைகளை வந்து நாமளே மறந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் வெளியூர் மக்கள் இளைஞர்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய வரவேற்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ வெளிநாடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் இதுக்கான இன்னும் விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த பதிவை போடுறோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்கள் ஒரு இளைஞராக இருந்தாலோ ஸோ தயவு செஞ்சு இந்த யோகா மற்றும் தற்காப்பு கலைகளை கற்றுக்க முன் வரணும் அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுக்கிறேன். நம்ம பழனி சார்பாக நம்ம பழனியை சேர்ந்த ஹத யோகா மாஸ்டர் பிரகாஷ் அவர்களுடைய அந்த ஒரு பயிற்சி அளிக்கிற வகுப்பு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் கொடுத்த அந்த டெமோவை பார்த்து மாணவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. என்னங்க இது உடம்பு வந்து ரப்பர் மாதிரி உங்களுக்கு வளையுது அப்படின்னு சொல்லி கேட்டு, ஸோ இதை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ண உங்கள் உடம்பு எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் ஆகும், எவ்வளோ ஆரோக்கியமாக நீங்கள் வாழலாம் அப்படிங்கிறத ஃப்ரான்ஸில் இருக்க அந்த மாணவர்களுக்கு கற்பிச்சிருக்காரு. ஸோ உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். PRG ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷன்லேயே இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நானுமே மிரண்டு போயிட்டேன். அதாவது நார்மலாக யோகா பண்ணுவாங்க, ஆனால் ஆணிப்படுக்க மேலே யோகா பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் நாம் வந்து
பிஆர்ஜி ஸ்கூலில் தான் பார்த்தேங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இவருடைய மாணவர்கள் உலக சாதனைகளை படைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து எப்படி அந்த மாணவர்களுக்கு ஃப்ரான்ஸில் வந்து பயிற்சி கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த வீடியோ கிளிப்பிங்கை தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. யோகா மாஸ்டர் பிரகாஷ் அவர்கள் நம்ம பழனியை நாகூர் சேர்ந்தவருங்கிறது நமக்கெல்லாம் உண்மையிலேயே பெருமையான விஷயங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 35 வருஷமாக நம்ம பழனி இன் அண்ட் அரவுண்டில் வந்து யோகா வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு. குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு ஆர்வம் இருக்கவங்களுக்கு இவர் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு. 3 தலைமுறையில் அவங்க குடும்பத்தார் வந்து யோகா பயிற்சி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பழனி சுற்றி இருக்கிற சில தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பள்ளிகள்லையும் இவர் வந்து யோகா மாஸ்டராக இருக்காருங்க. கொசவப்பட்டி அக்ஷயா மற்றும் நெய்க்காரப்பட்டி ரேணுகா தேவி பள்ளி குழுமங்களில் இவர் யோகா மாஸ்டராக சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த பிஆர்ஜி ஸ்கூலுடைய வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். இவருடைய எஃபர்ட், இவரோட ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த யோகா கலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடலை எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் நோய் இல்லாத ஒரு விஷயமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. அதாவது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கலை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் வெளிநாட்டில் வந்து இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கண்டிப்பாக இந்த கலையை வந்து கடத்தி நம்ம கொண்டு போக வேண்டிய பொறுப்பில் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய குழந்தைகள், நம்ம வீட்டில் இருக்கிற இளைஞர்களை இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு முன்னெடுப்பை எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நம்ம பிரகாஷ் சார் அவரை பார்த்தீங்கனாலே தெரியும், எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, எவ்வளோ ஆக்டிவாக, அவர் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாருங்கும்போது ஒரு அதிசயமாக இருக்குது இல்லைங்களா? ஆனால் நம்ம வந்து இந்த இருக்கிற 35-40 வயசுலேயே உட்காந்தோம்னா சட்டுன்னு எந்திரிக்க முடியாது. முட்டி வலி, கால் வலிங்கிறோம், ஏகப்பட்ட நோய் வந்துடுது, 30 வயசுக்கு மேலே சுகர் வந்துடுதுங்கிறோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயமா நாளுக்கு நாள் போய்கிட்டு இருக்கு.